வெல்கம் டு இன்சைட் அண்ணனிங்க. நம்ம சேனலில் இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா எக்ஸலில் இருக்கிற இண்டெக்ஸ் ஃபங்க்ஷனை தாங்க பார்க்க போகிறோம். அது எப்படி ஒர்க் ஆகுங்கிறதெல்லாம் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகேங்க, இந்த இண்டெக்ஸ் ஃபங்க்ஷன் ரொம்ப ஈஸியான ஃபங்க்ஷன் தாங்க, சரிங்களா? ரொம்ப கஷ்டமான ஃபங்க்ஷன்லாம் இல்லை. அதோட பேர்லேயே இருக்குது இண்டெக்ஸ் ஃபங்க்ஷன். இண்டெக்ஸ் என்ன, நம்ம இண்டெக்ஸ் நம்பர் நிறைய இடத்துல போடுவோம் இல்லையா? இப்போ வரிசையாக ஒரு பேர் எழுதிட்டு இருக்கோம்னா அதுக்கு பக்கத்தில் என்ன பண்ணுவோம், இண்டெக்ஸ் நம்பர் போடுவோம். எதுக்குன்னா இது எத்தனாவது பேரை நம்ம இதில் எழுதுறோங்கிறது நமக்கு தெரியறதுக்காண்டி போடுவோம், அப்படி தானே? அதே மாதிரி தாங்க இப்போ இதில் நான் வரிசையாக கொஞ்சம் பேர்களை எழுதி வச்சுருக்கேன் இல்லையா? அருண், பிரியா, கார்த்திக் எழுதி வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம இதில் இண்டெக்ஸ் நம்பர் பக்கத்தில் எழுதலை, பட் இங்கே ரோ நம்பர் நமக்கு எக்ஸலில் ஆல்ரெடி இருக்கிறதுனால நான் எழுதலை, சரிங்களா? ரெஃபரன்ஸுக்கு இதை பார்த்துக்கலாங்கிறதுக்காக நான் டைப் பண்ணல, சரியா? பட் இது நான் வரிசையாக தான் எழுதியிருக்கேன் இல்லையா? இப்போ நான் 6th பொசிஷன், அதாவது 5th பொசிஷனில் யார் இருக்கா? ராகுல் இருக்காங்க இல்லையா? அப்போ அந்த ராகுலை இந்த இண்டெக்ஸ் ஃபங்க்ஷனில் நீங்கள் 6th 5th கொடுத்தீங்கன்னா அது ராகுலை அவுட்புட்டில் கொடுக்கும். அவ்வளோதான், சிம்பிள், சரிங்களா? அது எப்படின்னு பார்ப்போம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா அதில் இண்டெக்ஸ்ன்னு டைப் பண்ணுறேன், சரிங்களா? இண்டெக்ஸ் ஃபங்க்ஷனை டைப் பண்ணுறேன், கால் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 சிண்டெக்ஸ் ஓப்பன் ஆகும். நீங்கள் இண்டெக்ஸ் டைப் பண்ணி ஓப்பன் பண்ணோடனே 2 சிண்டெக்ஸ் ஓப்பன் ஆகும், சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 3 இதுதான் இருக்குது. செகண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 இன்புட் இருக்குது, சரிங்களா? ஆனால் எக்ஸலில் நம்ம மெயினாக யூஸ் பண்ணுற இண்டெக்ஸ் ஃபங்க்ஷன் எதுதானா ஃபஸ்ட் இருக்கிறது தான், சரிங்களா? செகண்ட் இருக்கிற இண்டெக்ஸை நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஃபஸ்ட் இருக்கிற இண்டெக்ஸ் ஃபங்க்ஷனை தான் நம்ம யூஸ் பண்ணுவோம், சரிங்களா? சப்போஸ் யாருக்காவது ரொம்ப ஆர்வமாட்டி எனக்கு செகண்ட் இருக்கிற இண்டெக்ஸ் ஃபங்க்ஷனையும் சொல்லி தரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டாயமாக நான் இன்ட்ரெஸ்டட்னு சொல்லி கமெண்டில் டைப் பண்ணுங்கள். கட்டாயமாக அதுக்கு தனியாக வீடியோ போடுறேன், சரிங்களா? ஆனால் எக்ஸலில் காமனாக யூஸ் பண்ணுறது ஃபஸ்ட்டு சிண்டெக்ஸ் தான், சரிங்களா? அதனால் ஃபஸ்ட்டு சிண்டெக்ஸ் இந்த வீடியோவில் பார்ப்போம், ஓகேவா? ஃபர்ஸ்ட் இப்போ இதில் என்ன கேட்டுருங்கன்னா அரே கேட்டுருங்க. அரேனா வேறு ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் எங்கே பேர்களையோ ஏதாவது டேட்டாஸை டைப் பண்ணி வச்சுருக்கீங்களோ அதை ஃபுல்லும் நீங்கள் செலக்ட் பண்ணி கொடுங்க. நான் இங்கே ஒரு 15 பேர் டைப் பண்ணியிருக்கேன், ஓகேங்களா? டைப் பண்ணி கொடுத்தாச்சா? இப்போ இதை என்ன பண்ணிங்கன்னா நீங்கள் லாக் பண்ணி வச்சுக்கோங்க. எப்போவுமே சேஃப்டி லாக்கிங், சரிங்களா? அடுத்து கமா கொடுத்துட்டு ரோ நம்பர், இந்த லாக் பண்ணுறது அப்படின்னா F4 கொடுத்து லாக் பண்ணிக்கலாம், ஓகேவா? லாக் பண்ணிவிட்டு அடுத்தது ரோ நம்பர் கேட்டிருப்பாங்க. ரோ நம்பர்னால் வேறு ஒன்றும் இல்லை, இண்டெக்ஸ் நம்பர் தான், சரிங்களா? அதாவது இந்த அரேயில் எத்தனாவது ஆள் உங்களுக்கு வேணும் அது மட்டும்தான். எனக்கு 5வது ஆள் வேணும். அப்போ 5வது ஆள்னு கொடுத்த உடனே அது என்ன பண்ணிக்கோன்னா நமக்கு கவுண்ட் பண்ணணும், சரிங்களா? நான் எங்கேருந்து செலக்ட் பண்ணியிருக்கேன், அருண்லேருந்து செலக்ட் பண்ணியிருக்கேன்னா அப்போ அருண்லேருந்தே கவுண்டிங் ஆகும். அருண் 1, பிரியா 2, கார்த்திக் 3, மீனா 4, ராகுல் 5, சரிங்களா? அப்போ அது 5ன்னு அவுட்புட்டில் கொடுக்கும். இந்த பக்கத்தில் இருக்கிறத அதை கவுண்ட் பண்ணாது. நம்ம எங்கேருந்து செலக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கோமோ அங்கேருந்து 1ன்னு கவுண்ட் பண்ணுவோம், சரிங்களா? இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா காலம் நம்பர்னு ஒன்று இருக்குது இல்லையா? அந்த காலம் நம்பர் நமக்கு கட்டாயமாக கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, சரிங்களா? அது எந்த சிச்சுவேஷனில் கொடுக்கணுங்கிறத அடுத்த எக்ஸாம்பிளில் சொல்லித்தரேன். இப்போதைக்கு அது தேவையில்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டு ஏதாவது கொடுத்துருந்தாங்கன்னா அது கொடுக்கணும்னு கட்டாயம் கிடையாது, சரிங்களா? அது இல்லாமல் ஸ்கொயர் ப்ராக்கெட் இல்லாமல் சும்மா இருக்கிறது எல்லாமே நம்ம கட்டாயமாக அந்த இன்புட் கொடுத்தா தான் அந்த ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகும், சரிங்களா? இப்போதைக்கு இந்த காலம் நம்பர் வேண்டாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ அது எப்படி ஒர்க் ஆகும் புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இப்போ கரெக்டாக இங்கே போய் இந்த ரேஞ்சில் எண்ணி பார்க்கும், சரிங்களா? 1 2 3 4 5 5th பொசிஷனில் இருக்கா ராகுல் இருக்கா. அப்போது என்ட்ரு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ராகுல் அவுட்புட்டில் வந்துடும், சரிங்களா? இப்போ சப்போஸ் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஃபங்க்ஷனை அப்படியே மாற்றுறேன், பாருங்கள் ஒரு நிமிஷம். நான் சப்போஸ் அருண்லேருந்து செலக்ட் பண்ணல, அருணை ரெகுலேட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன்னா பிரியாவிலேருந்து செலக்ட் பண்ணுறேன், சரிங்களா? பிரியாவிலேருந்து ஃபுல் இதையுமே செலக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுறேன்னா F4 கொடுத்து லாக் பண்ணுறேன். லாக் பண்ணிட்டு அடுத்த ரோ நம்பர் மறுபடியும் 5 கொடுக்குறேன். 5 கொடுத்துட்டு இப்போ நான் க்ளோஸ் பண்ணுறேன். எனக்கு அவுட்புட் 5 வந்துடுறாங்க, சரிங்களா? அது ஏன் அப்படி வந்துடுறாங்கன்னா இப்போ நல்லா பாருங்கள், நம்மளுடைய ரேஞ்ச் எங்கேருந்து செலக்ட் பண்ணியிருக்கோம், பிரியாவிலேருந்து செலக்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஆனால் உண்மையாட்டே 5th பொசிஷனில் யார் தான் இருக்கா, ராகுல் தான் இருக்காங்க. பட் நம்ம செலக்ட் பண்ணி இருக்கிற ரேஞ்சை பொறுத்து அந்த இண்டெக்ஸ் ஃபங்க்ஷன் கவுண்ட் பண்ணுறது மாறும், சரிங்களா? இப்போ நம்ம எங்கேருந்து தான் செலக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம், பிரியாவிலேருந்து செலக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் இல்லையா? அப்போ அதோட இண்டெக்ஸ் ஃபங்க்ஷனோட கவுண்டிங் எங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும், அந்த பிரியாவிலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும், சரிங்களா? அப்போ எப்படி கவுண்ட் பண்ணணும்னா பிரியா 1, கார்த்திக் 2, மீனா 3, ராகுல் 4 வந்துடுவாங்க, சரிங்களா? அஞ்சலி 5 வந்துடுவாங்க. ஏன்னா நம்ம செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கிற ரேஞ்ச் இங்கே இருந்து, ஓகேவா? நல்லா புரியுதா உங்களுக்கு? இப்போ சப்போஸ் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ரேஞ்சை மாற்றிட்டு இங்கேருந்தே செலக்ட் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டான வேல்யூ என்ன பண்ணிக்கோன்னா வந்துடும், ஓகேங்களா? இப்போ ராகுல் வந்துடுவாங்க. அப்போ அந்த கவுண்டிங் இண்டெக்ஸ் ஃபங்க்ஷன் எப்படி கவுண்ட் பண்ணுதுன்னு புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஓகேங்களா? இப்போ செகண்ட் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய டேட்டா செட், சரிங்களா?
ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸோடைய பொசிஷன் பக்கத்தில் இண்டெக்ஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறதுக்காண்டி பக்கத்தில் பொசிஷன் நான் டைப் பண்ணியிருக்கேன் சரிங்களா, வேறு ஒன்றும் இல்லை. அடுத்த பக்கத்தில் அவங்களுடைய கோர்ஸும் மார்க்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இது ஒரு பொசிஷன் எனக்கு தேவை சரிங்களா. இதில் வந்து நான் வந்து ஒரு 8வது ஆள் பொசிஷன் போடுறேன். அடுத்து வந்து ஒரு 4வது ஆள் பொசிஷன் தேவை சரிங்களா. 2 பொசிஷன் எழுதியிருக்கிறேன் சரியா. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இதில் இருக்க ஸ்டூடெண்ட் நேம் இதில் வர வைக்கணும் சரிங்களா. அப்போ நம்ம என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம்னா, இண்டெக்ஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ இண்டெக்ஸ் யூஸ் டைப் பண்ணிவிட்டு என்ன பண்ணிக்கோங்கன்னா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் முதலே சொல்லிட்டேன், ஃபஸ்ட் இண்டெக்ஸ் யூஸ் பண்ணால் போதும் ஓகேங்களா. ஃபஸ்ட் இண்டெக்ஸ் யூஸ் பண்ணுங்கள். அப்போது ஃபஸ்ட்டு என்ன அரே, நம்ம அங்கே வந்து நமக்கு ஒரே ஒரு காலம் தான் இருந்துச்சு. அப்போ நம்ம ஒன்று செலக்ட் பண்ணோம் இல்லையா. இப்போ இதில் எத்தனை காலம்ஸ் இருக்குது, நமக்கு நிறைய 4 காலம்ஸ் இருக்குது கிட்டத்தட்ட. அப்போ அந்த ஃபுல் ரேஞ்சையுமே நம்ம செலக்ட் பண்ணி கொடுக்குறோம் சரிங்களா. அப்போ என்ன பண்ணுறோன்னா, ஃபுல் ரேஞ்சையுமே நம்ம செலக்ட் பண்ணி கொடுத்தாச்சு ஓகேவா. கொடுத்துட்டு என்ன பண்ணிக்கோங்கன்னா, லாக் பண்ணிக்கோங்க. F4 கொடுத்து லாக் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு கமா கொடுத்துட்டு ரோ நம்பர். இப்போ நமக்கு தேவை பொசிஷன், எத்தனாவது பொசிஷன் தேவை, 8th பொசிஷன் தேவை. இங்கே 8th பொசிஷனில் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, காவியா தான் இருக்காங்க சரிங்களா. நமக்கு தேவை 8th பொசிஷன் தான். நீங்கள் இப்போ இதில் 8th பொசிஷன் கொடுத்தீங்கன்னா, நீங்களே கெஸ் பண்ணுங்க. அப்போ நம்ம இதில் 8th பொசிஷன் கொடுத்துறேன். அப்போ இது யார் அவுட்புட்டில் கொடுப்பாங்க, காவியா அவுட்புட்டில் கொடுப்பாங்க. கட்டாயமாக காவியா அவுட்புட்டில் வரப்போகிறது கிடையாது. யார் தான் வருவானா, விக்னேஷ் தான் வருவாங்க. ஏன்னு சொல்கிறேன்னா, இப்போ நம்ம அந்த ரேஞ்சை எங்கேருந்து செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம், கரெக்டாக மேலேருந்து செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் இல்லையா. அதாவது ஹெட்டிங்கையும் சேர்த்து செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஆனால் பொசிஷனுடைய கவுண்டிங் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது, இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா. 1 2 3 பொறுத்து 8ல் காவியா இருக்காங்க. ஆனால் இந்த இண்டெக்ஸோட கவுண்ட் எங்கேருந்தே ஸ்டார்ட் ஆகிரும். நம்ம எங்கேருந்து செலக்ட் பண்ணி கொடுத்துருக்குறோமோ அங்கேருந்தே ஸ்டார்ட் ஆகிரும். நம்ம ஹெட்டிங்லேருந்து செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். அப்போ அதோடைய கவுண்டிங் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகிரும்னா, பொசிஷன்லேருந்து ஸ்டார்ட் ஆகிரும். பொசிஷன் 1 வந்துடும், 2 3 4 5 6 7 8 வந்து விக்னேஷ் வந்துடுவாங்கங்க. புரியுதா. அப்போ உங்களுக்கு இங்கே என்ன பொசிஷன் தேவையோ அதை விட ஒரு நம்பர் நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கும், கூட்டி கொடுக்க வேண்டியிருக்கும் சரிங்களா. அப்போ வந்து ஒரு நம்பர் நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி 9 போட்டாச்சு. போட்டுட்டு அடுத்தது கமா கொடுத்துட்டு அடுத்த நெக்ஸ்ட் காலம் நம்பர் இப்போ இதில் யூஸ் பண்ணுவோம் சரிங்களா. காலம் நம்பர்னா என்னன்னா, வேற ஒன்றும் இல்லைங்க. இப்போ சப்போஸ் நீங்கள் 9th காலம் கொடுத்துட்டீங்க, 9th ரோ கொடுத்துட்டீங்க ஓகேங்களா. அப்போ 9th ரோவில் இப்போ யார் இருக்கா, நம்ம பார்த்ததுல காவியா இருக்காங்க இல்லையா. அப்போ காவியா, இந்த 9th ரோவில் காவியா மட்டுமா இருக்காங்க, நீங்கள் நல்லா பாருங்க. காவியா இருக்காங்க, எக்ஸல் இருக்காங்க, 95 இருக்கு, வேற இந்த பொசிஷன் நம்பர் 8 கூட இருக்கு இல்லையா. இப்போ இண்டெக்ஸ் நம்பர் காலம் நம்பர் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, இந்த ரோல, அதாவது 9th ரோல உங்களுக்கு எத்தனாவது காலத்தில் இருக்கிற ஆள் வேணும் சரிங்களா. அதுக்கு இதில் யார் பேர் எது மார்க்குலாம் தெரியாது சரிங்களா. அதுக்கு பொசிஷன் மட்டும்தான். நீங்கள் எத்தனாவது பொசிஷன் கொடுக்குறீங்களோ அந்த பொசிஷனில் இருக்க ஆளை அவுட்புட்டில் கொடுக்கும் சரியா. இப்போ இந்த 9th ரோல உங்களுக்கு வந்து 4 பேர் இருக்காங்க, 8 இருக்காங்க, காவியா இருக்காங்க, எக்ஸல் இருக்காங்க, 95 இருக்காங்க சரிங்களா. இதில் உங்களுக்கு யார் ஒன்று, நமக்கு காவியா நேம் தான் வேணும் இல்லையா. அப்போ நேம் நம்ம கொடுத்துருக்கிற ரேஞ்சில் எத்தனாவது காலத்தில் இருக்குது, செகண்ட் காலம் இல்லையா. நம்ம கவுண்ட் பண்ணி பார்த்துக்கலாம், 1 2. அப்போ செகண்ட் காலத்தில் ஸ்டூடெண்டுடைய நேம் இருக்குது. அப்போ நமக்கு 2ன்னு கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கோங்கன்னா, ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. நமக்கு காவியா வந்துடுவாங்க சரிங்களா. ஓகேங்க, இப்போ காவியா வந்துட்டாங்க. இப்போ அடுத்தது நமக்கு 4th பொசிஷன். இதுவும் அதே மாதிரி தான் சேமாக டைப் பண்ணிக்கோங்க சரிங்களா. இண்டெக்ஸ்னு ஃபாஸ்ட்டாக டைப் பண்ணிக்கலாம். டைப் பண்ணிட்டு இண்டெக்ஸ் கொடுத்துட்டு என்ன பண்ணிக்கலாம்னா, அரே ஃபுல்லாக செலக்ட் பண்ணி கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, நமக்கு இந்த கன்ஃபியூஷன்லாம் தேவையில்லை சார், எனக்கு இந்த 9 + 1 போடணும் இல்லைன்னா 8 + 1 போடணும் தேவையில்லைன்னா, இங்கே என்ன பண்ணிக்கோங்க, லீவ் இட். இந்த ஹெட்டிங்கை லீவ் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஹெட்டிங் தேவையில்லை, அதை விட்டுருங்க. கன்ஃபியூஷன் தேவையில்லை. நான் +1லாம் போட்டு கஷ்டம் சார் அப்படின்னா, நீங்கள் அந்த ஹெட்டிங்கை செலக்ட் பண்ணுறதை விட்டுக்கோங்க. விட்டுட்டு கீழே இருந்தே செலக்ட் பண்ணி கொடுப்போம். இப்போ நம்ம எங்கேருந்து செலக்ட் பண்ணுறோம், கீழே செலக்ட் பண்ணுறோம். பண்ணிவிட்டு என்ன பண்ணிக்கிறோம், F4 கொடுத்து லாக் பண்ணிட்டோம். லாக் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்க, கமா கொடுத்துட்டு ரோ நம்பர் இப்போ நமக்கு எது தேவை, பொசிஷன் 4 தானே தேவை. அப்போ இப்போ நீங்கள் தாராளமாக 4னே கொடுக்கலாம். ஏன்னா நம்ம ஹெட்டிங்கை செலக்ட் பண்ணுறதை விட்டுட்டோம். அப்போ இண்டெக்ஸோடைய கவுண்டிங் இங்கேருந்து ஆரம்பிக்கும், கீழே இருந்து ஆரம்பிக்கும். 1 2 3 4 கரெக்டாக மீனாவை கொண்டு வந்துடுவாங்க சரிங்களா. அப்போ 4ன்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு காலம் நம்பர் எத்தனாவது காலத்தில் இருக்காங்க ஸ்டூடெண்ட்டு, செகண்ட் காலம், அது மாற்றம் இல்லை சரிங்களா. செகண்ட் காலம் தான். அப்போ நீங்கள் செகண்ட் கொடுத்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு மீனாக வந்துடுவாங்க ஓகேங்களா. புரிஞ்சுதான். இந்த இண்டெக்ஸ் ஃபங்க்ஷன் வந்து எக்ஸலில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரிங்களா. ஈஸியான ஃபங்க்ஷனு. ஆனால் இண்டெக்ஸ் ப்ளஸ் மேட்ச்னு ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம் சரிங்களா. இண்டெக்ஸ் ஃபங்க்ஷனையும் மேட்ச் ஃபங்க்ஷனை கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணுவோம். அது ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லான ஃபங்க்ஷன் சரிங்களா. அது தெரியணும்னா கட்டாயமாக இண்டெக்ஸோடைய யூஸ் என்னன்னு கட்டாயமாக தெரிஞ்சிருக்கணும் சரிங்களா. அதனால தான் இந்த வீடியோ நான் தனியாக போட்டது சரிங்களா.
இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னா கட்டாயமாக ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மற்றபடி இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா கட்டாயமாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நன்றி.